வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா செல்விட்ட வேற ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடு பக்கத்துலேயே ஒரு வீடு பாரு செல்வி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மாமா அடிக்கடி வந்து பார்க்க முடியும், இனியாவே நம்ம பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க வாடகைக்கெல்லாம் கொடுத்து வீடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. செல்வி சொல்றாங்க, உன்னோட புருஷனுக்கு இந்த வீட்டுக்கான காசு இனிமே நீ கொடுக்க வேணாம்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த காசு இருந்துச்சுன்னா பெரிய வீடே வாடகைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அதை நம்பிலாம் வாடகைக்கு போக முடியாது, நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னோட குடும்பத்தை நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, தோளுக்கு மேல வளர்ந்த 2 பசங்க இருக்கிறாங்கக்கா உனக்கு, மத்த குடும்பமா இருந்தா அவங்களே வீட்டு பொறுப்பை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப எழில் தம்பி ஏன் படம் நடக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியுமா, நம்ம அதை பத்திலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. வீடு வாடகைக்கு இருந்தா மட்டும் பாரு, நீயும் பாரு, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத எழில் கேக்குறாரு. அடுத்ததா இப்போ பாக்கியா மாமனார் வீட்டுக்கு வராரு. பாக்கியா மாமியார் அவர்கிட்ட பேசுறாங்க. எழிலால பணத்தை பெரட்ட முடியலன்னா எதுக்காக சவால் விடணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஊர்ல இருக்க சொத்தை தான் நீங்க விக்கல, நம்ம 2 பேரும் கிளம்பி அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போயிட்டா உன் மகனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாரு அவரு. இது நம்ம குடும்பம், நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் எழில் அந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான், அதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கையே போச்சு, அதை பாக்குறதுக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க அவங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, எழில் வீட்டுல தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழில கூப்பிடுறாரு. பார்த்தா எழில்கிட்ட சொல்றாரு, இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது நீ பாத்துட்டு தானே இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் தாத்தா, நான் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை நான் தான் முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இப்படி பதில் சொன்னா எப்படி அப்படின்னு பாட்டி கோபப்படுறாங்க. உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லாத, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனா நீ தான் செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடு இப்போ துண்டு துண்டா போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் நடந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு எழில் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீ இப்ப நினைச்சா கூட எல்லாமே சரியாயிரும் எழில், நீ வர்ஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் என்னால முடியாது பாட்டி அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு. இந்த குடும்பத்துக்காக நீ இதை பண்ணு எழில், வேணும்னா நான் உன் காலில் கூட விழுறேன் அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி எழிலோட காலில் விழுந்துடுறாங்க. இந்த குடும்பம் சேர்ந்து இருக்கணும்னு நீ நினைச்சேனா, நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேனா நீ வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க எழில. இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னோட இஷ்டம் தான் முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. வேணா பாட்டி, எனக்கு உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, என்னைய யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். இது கேட்ட உடனே எழிலோட பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எழில் சொல்றாரு, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எழில் இப்போ ரொம்ப எமோஷனலாகி அழுறாரு. தாத்தா சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் நீ அழுறது வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க யாரும் உனக்கு தப்பு பண்ண மாட்டோம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. செல்லியன்ட்ட சொல்றாங்க, நானும் உங்க தாத்தாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னுலாம் கேள்வி கேட்காம நாங்க சொல்றதுக்கு எல்லாருமே ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில எழில காமிக்கிறாங்க. எழில் அமிர்தாட்ட, நான் உங்க கூட நிலா கூட அம்மா அப்பா கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஈஸ்வரி பாட்டி இப்போ எழில் காலில் விழுந்ததை பத்தியும் நினைச்சு பாக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.